கடந்த வருடம் 26 ஏப்ரல் 2023 முதல் இந்த 2024 ஜனவரி 15 வரை ரேகா அவர்கள் சென்னையில் இருக்கக்கூடிய பல்லாவரம் சட்டமன்ற உறுப்பினர் கருணாநிதி அவர்களுடைய மருமகள் மெர்லினா, மகன் ஆண்டோ மதிவாணன் வீட்டில் வேலைக்காக அழைத்து செல்லப்பட்டு கடுமையான சித்திரவதைக்கு அவங்க உள்ளாக்கப்பட்டாங்க. இது எல்லாம் நமக்கு தெரியும். குறிப்பாக ஏற்கனவே கடந்த வாரம் நம்ம மதுரையில் பத்திரிகையாளர் சந்திப்பு கூட்டம் நடத்தப்பட்டது. அப்போ ரேகா தனக்கு நடந்த கொடுமையெல்லாம் சமூகத்துக்கு தெரியப்படுத்தினாங்க. இதன் விளைவாக நேற்று 25/1/2024 குற்றவாளிகள் இருவரும் கைது செய்யப்பட்டு இன்று காலை 6 மணி அளவில் புழல் சிறையில் அவங்க இருவரும் ரிமாண்ட் செய்யப்பட்டிருக்கின்றனர். இந்த கைதுக்கே கடுமையாக போராட வேண்டியிருந்தது. முதல்ல வழக்கு பதிவு செய்வதற்கு கடுமையாக போராட வேண்டியிருந்தது, கைதுக்கும் கடுமையாக போராட வேண்டியிருந்தது. 3 தனிப்படையை தமிழக அரசு அமைத்து அவர்களை தேடுதல் வேட்டையில் நாங்கள் ஈடுபட்டிருக்கோன்றதெல்லாம் சொன்னாங்க. இதுக்கிடையில கடுமையான மிரட்டலும் இருந்தது. அதனாலதான் பாதிக்கப்பட்ட ரேகாவும் அவர் தாயாரும் நம்ம உளுந்தூர்பேட்டையிலிருந்து மதுரைக்கு அழைத்து இங்க நம்ம ஒரு 10 நாள் அவங்களுக்கு கவுன்சிலிங்கும் மருத்துவ சிகிச்சையும் கொடுத்து இன்றைக்கு அவங்கள ஒரு அந்த வழியிலிருந்து வெளியில கொண்டு வரணும்னு பார்த்தோம். இங்கேயும் அவங்களுக்கு மருத்துவ சிகிச்சை கொடுக்கப்பட்டது. நேற்று ரேகாவும் அவங்க தாயாரும் சென்னைக்கு அழைத்து செல்லப்பட்டாங்க. அங்க 10 மருத்துவர்கள், அரசு மருத்துவர்கள் அவங்களுக்கு சிகிச்சை கொடுத்தாங்க. அசிஸ்டன்ட் கமிஷனரும் அவங்களிடம் ஒரு சில என்கொயரி பண்ணாங்க. இதுல என்னன்னா, இதை நம்ம வெற்றின்னு சொல்ல முடியாது. இது ஒரு நடவடிக்கை அப்படின்னு தான் எடுத்துக்கொள்ள முடியும். ஒரு கைது பண்ணுவதற்கு இவ்வளவு காலதாமதம்ன்றது ரொம்ப ஆழ்ந்த வருத்தத்தை கொடுக்குது. 10 நாள் அப்படின்ற போது நிறைய பொலிட்டிக்கல் ப்ரெஷர், எப்ப கைது பண்ணுவாங்கங்கிற விவாதம் இப்படி எல்லாம் இருந்தாலும் கூட காலம் கடந்துதான் இது நடந்திருக்கு. நேற்று கூட இன்னொரு வேடிக்கை நடந்துச்சு, ரொம்ப வருத்தமாக இருந்தது. நேற்று கூடுதல் அமர்வு நீதிமன்றத்தில் இவங்களை ரிமாண்ட் பண்ணும்போது இரவு 2:05 மணிக்கு போலீசார் அந்த நீதிபதி வீட்டுக்கு அழைச்சிட்டு போறாங்க. அவங்க 2 பேரையும் ரிமாண்ட் பண்ணணும்ட்டு. ரேகா அவனுடைய ஒரிஜினல் சர்டிபிகேட் இருந்தாதான் நான் ரிமாண்ட் பண்ணுவேன்னு சொல்லிட்டாரு அவரு. எங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருந்தது. திருப்பி ரேகா அவர்களுடைய ஊர்ன்றது உளுந்தூர்பேட்டை. ஒரிஜினல் சர்டிபிகேட் இருந்தாதான் நான் 2 மணிக்கு ரிமாண்ட் பண்ணும் போது ஒரிஜினல் சர்டிபிகேட் இருந்தாதான் நாங்க ரிமாண்ட் பண்ணுவோம். நாங்க இவருடைய சாதி சான்று ஒரிஜினல் வேணும்னாங்க. அதுக்கப்புறம் நேராக போலீசாரை உளுந்தூர்பேட்டை போலீஸ் அனுப்பி அவங்க வீட்டுக்கு போக சொல்லி அவர் அந்த சர்டிபிகேட் எடுத்துக்கிட்டு 6 மணிக்கு சென்னைக்கு ரீச் பண்ணி இது பெயில் கொடுக்கப்பட்டிருக்கு. ரொம்ப வேதனையோடு இருக்கு. நான் மூத்த வழக்கறிஞர் பாப்பா மோகன் அவர்களிடம் பேசினேன். அப்படி ஒரு வழக்கமே இல்லை. இதுக்கு பல நீதிமன்ற தீர்ப்புகளும் இருக்கின்றன. ஆனா இது எல்லாமே என்னன்னா எனக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்துது. மனோபாய் ரெட்ரல் பட்டியல்னு ஒரு வழக்கு இருக்கு, SS குஜராத். அந்த வழக்குல சொல்றாங்க, அந்த போலீசார் என்ன எவிடன்ஸ் இருக்கோ அதுல இன்சிடென்ட் நடந்துச்சா நடக்கலையா அது இருந்தா போதுன்றதான் சொல்லப்படுது. ஆனால் இவங்க சர்டிபிகேட் ஒரிஜினல் வேணும் அப்படின்றது எனக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தியது. ஒருவேளை ஒரிஜினல் சர்டிபிகேட் அவங்க போலீஸ் கைப்பற்றல அப்படின்னாக்க ரிமாண்ட் பண்ண மாட்டாங்களா? எனக்கு புரியல. எவ்வளவு காலம் இந்த ரிமாண்டை நிறுத்தி வைக்க முடியும்? SC/ST வன்கொடுமை தடுப்பு சட்டத்துல என்ன சொல்லப்படுது அப்படின்னா, CRPC 1973ல அது அக்யூஸ்டுக்கு நிறைய உரிமைகள் வழங்கி இருக்கும். அந்த CRPCல அக்யூஸ்டுக்கு என்ன உரிமை வழங்கியிருந்தாலும் SC/ST கேஸை பொறுத்தவரை பாதிக்கப்பட்டோருக்கு ஆதரவாக தான் நீதிமன்றங்கள் செயல்பட வேண்டும் என்று வழக்கில் சொல்லப்பட்டிருக்கு. ஏற்கனவே 10 நாள் ஆச்சு சம்பவம் நடந்து. 2 மணிக்கு இரவுல கூட்டு போற போலீசார் ஒரிஜினல் சர்டிபிகேட் எடுத்துருவாங்கன்னா திருப்பி ஊருக்கு போய் எடுத்துட்டு வர நிலைதான் இன்றைக்கு இந்த சூழ்நிலை இருக்கு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. இது என்ன ப்ரொசீஜர் என்றது எனக்கு புரியல. ஆச்சரியப்பட்டு போனேன் நான். ஹைகோர்ட்ல போய் அவங்க பெயிலுக்கு மூவ் பண்றாங்க. தலைமறைவா இருந்துட்டு ஹைகோர்ட்ல போய் பெயிலுக்கு மூவ் பண்றாங்க. ஹைகோர்ட் என்ன பண்ணுச்சுன்னா செஷன் கோர்ட்ல தள்ளி விட்டாங்க. ஹைகோர்ட் நீங்க அங்க போய் சரண்டர் ஆகி
பெயில் பெட்டிஷன் கேளுங்க அப்படின்றாங்க. எஸ்சிஎஸ்டி கேஸை பொறுத்தவரை குற்றவாளிகள் பிணை கேட்டாங்கனாக்க அட்வான்ஸ் இன்டிமேஷன் கொடுக்கணும். பாதிக்கப்பட்டோருக்கு, புகார்தாரருக்கு இத்தனாம் தேதி அவங்க பெயிலுக்கு வராங்க, நீங்க அப்ஜெக்ஷன் தெரிவிக்கலாம்ன்றது கொடுக்கணும். சோ இப்ப வந்து செஷன் கோர்ட்ல இருக்கிற நிலைமையில இவங்களை வந்து வேற வழி கிடையாது. இதெல்லாம் அவங்க வந்து ஏன் கைது செய்யப்பட்டாங்கனாக்கா, என்ன பொறுத்தவரை அவங்க ஆந்திரால பிடிச்சாங்களா என்னன்னு எனக்கு தெரியல. நான் சொல்ற கதையில நான் நம்பல. எங்க பிடிச்சாங்கன்றதுலாம் தெரியல. இல்ல ஏற்கனவே பிடிச்சு வச்சிருந்தாங்களா, இல்ல பேச்சுவார்த்தை நடந்துச்சான்றதெல்லாம் நான் உள்ள போக விரும்பல. ஆனால் இது காலம் தாழ்ந்த கைது. இது இடையில வந்து பெயில் பெட்டிஷன் போட முடியுது, எல்லாம் செய்ய முடியுது. அரெஸ்ட் பண்ணாலும் நீதிமன்றத்துக்கு கூட்டு போனாலும் அங்கேயும் டிலேடு வந்து ஒரு 3 hours 4 hours. இங்கிருந்து உளுத்தூர்பேட்டை இருக்கிற இன்ஸ்பெக்டர் இங்கிருந்து சரியில் தூக்கிட்டு போற நிலைமையில தான் நம்ம இருக்கிறோம் அப்படின்னா எனக்கு ரொம்ப இதை நான் ரொம்ப வருத்தத்தோடு பகிர்ந்துக்கிறேன். இந்த சிறுமிக்கு நடந்த காயங்கள் மெடிக்கல் எவிடன்ஸ் 10 மருத்துவர் பார்த்திருக்காங்க, ஆர்த்தோ மருத்துவர் பார்த்திருக்கிறாங்க, இஎன்டி பார்த்திருக்கிறாங்க, தோல் சம்பந்தப்பட்டவங்க பார்த்திருக்கிறாங்க. முழுக்க ஸ்டொமக் முழுவதும் அவங்களுக்கு ஸ்கேன் செய்யப்பட்டிருக்கு, தண்ணியை நிரப்பி கிட்டத்தட்ட 5 hours 6 hours வந்து அவங்களுக்கு பண்ணப்பட்டிருக்கு. அந்த ஒரு போலீஸார் சொல்றாங்க, சார் நான் கடைசி வரை எடுத்த எஃபர்ட் எல்லாம் 10 நாளா ஒரு ஆல் விமன் போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு எஸ்ஐ, அவங்க நம்ம உண்மையான பாராட்டுறேன். இந்த நான் இன்னொரு சைடு போலீஸ்ல சில போலீஸார் ரொம்ப நல்லவங்களா இருந்தாங்க, நான் அப்ரிஷியேட் பண்றேன். டெடிகேட்டட் 10 நாளா அவங்க தூங்கலன்றது நல்லா தெரியும். சொல்றாங்க 10 நாளா எடுத்த எஃபர்ட் போயிடுமோன்னு பயந்துட்டு இருந்தோம் சார். நாங்க இப்படிதான் நீதிமன்றம் சிஸ்டம் இருக்கு அப்படின்னாக்கா இந்த ஆக்ட வந்து நம்ம என்னவா இருக்குன்றது மிக முக்கியமான கேள்வியாக இருக்கிறது. 1. 2, இதுல நாங்க சில பரிந்துரைகளையும் இன்னைக்கு முன்வைக்க விரும்புறோம். குற்றவாளிகளுக்கு பிணை கொடுக்க கூடாது. குற்றவாளிகள் வந்து வலுவானவர்கள், அரசியல் ரீதியாகவும் ஜாதி ரீதியாகவும் பண ரீதியாகவும் வலுவானவர்கள். அட்லீஸ்ட் மினிமம் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ண வரை பிணை கொடுக்க கூடாது. 2 வழக்கு நான் உதாரணத்துக்கு சொல்ல வரேன். கௌசல்யா சங்கர் ஆணவ கொலை வழக்கில் தீர்ப்பு வர வரை பிணை கிடையாது. சேலம் ஆத்தூர் ராஜலட்சுமி கேஸ்ல, தலைவெட்டின கேஸ்ல தீர்ப்பு வருகிற வரை பிணை கிடையாது. கிட்டத்தட்ட 2018 அரெஸ்ட் பண்ணி 2020 போன ஆண்டு தான் தீர்ப்பு வந்துச்சு. 4 ஆண்டுகள் 5 ஆண்டுகள் சிறையில் இருந்தார், பெயில உங்களை. அதே மாதிரிதான் இந்த வழக்கிலையும் அட்லீஸ்ட் மினிமம் சார்ஜ் ஷீட் வரை பிணை கொடுக்க கூடாது. இது பிணை கொடுக்கறதா நீதிமன்றம் தானே. ஸ்டேட் என்ன செய்ய முடியும் அப்படின்னாக்கா, ஸ்டேட் நடத்த செய்ய முடியும். ஸ்டேட்டை விடவா இங்க வந்து நீதிமன்றம் என்ன, ஸ்டேட் இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் இருக்கிற எவிடன்ஸ் எல்லாம் இருக்கு, பக்காவா இருக்கு, கொடுத்தாங்கன்னா பிணை கொடுக்க கூடாது. முக்கியமான டிமாண்ட் நாங்க வைக்க விரும்புறோம். 2வது, தமிழ்நாடு அரசு இதுவரை எந்த நிவாரணம் கொடுக்கப்படல. எவிடன்ஸ் நாங்க ஒரு அமைப்பு நாங்க கலெக்ட் பண்ணி 1.5 லட்சம் ரூபாய் அந்த பாப்பா கல்வி செலவுக்காக கொடுத்திருக்குமே தவிர கவர்மெண்ட் சைட்ல இருந்து ஒரு அசூரன்ஸ் கொடுக்கப்படல கல்வி செலவுக்காக. எவ்வளவு ஒரு 17 வயசு சிறுமி மேற்கொண்டு கல்வி படிக்கணுன்றதுக்காக படிப்பை நிறுத்திட்டு உழைச்சிட்டு அந்த காசை எடுத்துட்டு படிக்கணும்ன்ற நிலைமை தமிழ்நாட்டில் இருக்கு அப்படின்னா நம்ம பேசுற எல்லா வேல்யூஸும் உடைஞ்சு போச்சு. இதை முதலமைச்சர் ஒரு பர்சனலாக வார்த்தையை பயன்படுத்துறேன் எடுத்துக்கிட்டு இது எப்படி இந்த குழந்தைகளை மீட்க போறாங்கன்னு தெரியல. பல்வேறு குழந்தைகளை பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு SC/ST நிதி இருக்கு, அதுல 10 லட்சம் ரூபாய் கொடுங்கன்றோம். 10,000 கோடி செலவு 5 வருஷத்துல 10,000 கோடி SC/ST ஃபண்ட் செலவிடப்படாம இருக்கு. 10,000 கோடி செலவிடப்படாம இருக்கு. அதுல 1 கோடி கூட எங்களுக்கு கொடுக்கலாம், எடுத்து இந்த பிள்ளை கொடுக்கலாம். யாரு கேட்க போறா? அது SC/ST மக்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிதி. அவங்க மொழியிலே சொல்லணும்னா அது எங்க அப்பா வீட்டு காசுன்ற மாதிரி இவங்களுக்கு நாங்க சொல்றோம். அது எங்க மக்களுக்கான நிதி. அதுல இருந்து எடுத்தது நிதியை வந்து இது கொடுங்க. அந்த குடும்பத்தாரிடம் 25 லட்சம் ரூபாய் அபராதம் போடுங்கன்ற ஃபைன் போடலாம். SC/ST ஆக்ட்ல இருக்கு. சில மேஜர் கேசஸ்ல ஃபைன் போடலாம். கவர்மெண்ட் காம்பன்சேஷன் மட்டும் கிடையாது. நான் இப்ப கூட சொன்னேன் 25 லட்சம் வாங்கலாம் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு பாப்பா சொல்றாங்க, எனக்கு பேச 2 லட்சம் ரூபாய் கொடுத்தாலே போதும் சார், எனக்கு அதிகமா வேணாம், என் சர்டிபிகேட் எல்லாம் அங்க இருக்கு, 12th சர்டிபிகேட் அங்கதான் இருக்கு, 10th சர்டிபிகேட் அங்கதான் இருக்கு. நான் இப்படி கேட்கிறேனே, ஒருவேளை சாய் சர்டிபிகேட் அவங்க வாங்கி வச்சிருந்தாங்கன்னா, குற்றவாளி தரப்புல சாய் சர்டிபிகேட் அவங்க வாங்கி வச்சிருந்தாங்கன்னா ரிமாண்ட் பண்ணாம விட்டுருப்பாங்களா நீதிமன்றம்? சர்டிபிகேட் வாங்கி வச்சிருக்காங்கன்றதா அந்த கம்ப்ளைண்ட்ல அந்த எஃப்ஐஆர்ல ஒரு விஷயம் இருக்கு. இதையும் நாங்க கவனப்படுத்த விரும்புறோம். தமிழ்நாட்டில் நிறைய குழந்தைகள் வீட்டு வேலைக்காகவும் மற்ற வேலைக்காக கடத்தப்படுறாங்க. நார்த் இந்தியாவுக்காகவும் கேரளாவிலையும்
தமிழ்நாட்டுடைய வெவ்வேறு மாநிலத்திலையும் இதை மீட்பதற்கு தமிழக அரசு நடவடிக்கை எடுக்கணும், போர்க்கால அடிப்படை நடவடிக்கை எடுக்கணும். சும்மா நம்ம வந்து இந்த பாலிடிக்ஸ்க்காக மேல இஷ்யூ எடுத்து மட்டும் பேசக்கூடாது. இன்னும் கிரவுண்ட்ல நம்மளுடைய குழந்தைகள், தமிழ்நாட்டை சேர்ந்த குழந்தைகள், நம்ம கிராமப்புற குழந்தைகள், வறுமையில் இருக்கிற குழந்தைகள் வீட்டு வேலைக்காக கடத்தப்படுறாங்க. பஞ்சாயத்தும் அங்க இருக்கிற விஏவும் கணக்கு எடுக்கலாம். நம்ம பஞ்சாயத்துல எத்தனை குழந்தைகள் படிக்கிறான், எத்தனை பேர் வெளியே இருக்கிறான்னு எடுக்க முடியாத டேட்டா எடுத்து மீட்கலாம். நான் மதுரை பத்திரிகையாளருக்கு ரொம்ப நன்றி தெரிவிக்கிறேன். என்ன காரணம் அப்படின்னா, ஒட்டுமொத்த சிவில் சமூகம், பல்வேறு அமைப்புகள், பல்வேறு கட்சிகள், சோசியல் மீடியாக்கள் எல்லாரும் கொடுத்த குரலாலதான் இன்னைக்கு ரேகாவுக்கு ஓரளவு வந்து கைது நடந்திருக்கு. அதுல குறிப்பா விதை போட்டுனாக்க மதுரை நம்முடைய பத்திரிகை சந்திப்பு, இது ரொம்ப முக்கியமா நான் பாக்குறேன். இங்க நடந்த கூட்டம் வந்து ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திருக்கு. இதன் விளைவா 2 விஷயத்தை இங்க பகிர்ந்து கொள்ள விரும்புறேன். ஒருவர் எனக்கு போன் பண்ணார், விழுப்புரத்துல இருந்து போன் பண்ணி சொன்னார், 1:30 மணி இருக்கும், இந்த உங்களுடைய நேரலை எல்லாம் பார்த்துட்டு போன் பண்ணி சொல்றாரு, என்னுடைய மகளை நான் வந்து சென்னையில வந்து வீட்டு வேலைக்கு அனுப்பியிருக்கிறேன், கேட்கும்போது பயமா இருக்கு, நான் உடனே போறேன் சார், மீட்க போறேன்றாரு. மீட்டுட்டு 9:30 மணிக்கு எனக்கு கால் பண்ணி சொல்றாரு, சென்னையில இருந்து அவரு, நான் மீட்டுட்டேன் சார்ன்றாரு. மறுநாள் சில இளைஞர்கள் பேசுறாங்க, எங்க பகுதியில் நிறைய குழந்தைகள் மாதிரி போயிருக்கிறாங்க, அவங்களை மீட்டாக்க எங்க சட்ட ரீதியா நீங்க உதவி செய்வீங்களா? அப்ப ஏற்கனவே உசிலம்பட்டி பகுதியில் ஒரு கிராமத்துல மட்டும் நாங்க 17 குழந்தைகள் அடையாளம் கண்டோம், ஒரே கிராமத்துல. அப்பவே நாங்க மீடியால வந்து தெரியப்படுத்திருந்தோம், அந்த லிஸ்டோட கொடுத்திருந்தோம் கவர்மெண்ட்டுக்கு. ஆனா மீட்ட மாதிரி தெரியல. இதை அரசாங்கம் செய்யணும். ரேகாக்கு பயங்க கவுன்சிலிங் ரொம்ப ரொம்ப தேவை. அவ்வளவு பெயின் இருக்கு உள்ள, அவ்வளவு வேதனை இருக்கு. 8 மாச காலம் நடந்திருக்கு. ஆனா அவங்க பாருங்க, சித்திரவதை பண்ணிட்டு வீட்டுல தள்ளிட்டு மறுநாள் போய் ஏற்காடுல இது ராடிசன் ப்ளூ ஹோட்டல்ல புக் பண்ணி உங்களை கொண்டாடிட்டு இருக்கான். இந்த சிசிடி கேமராவை எனக்கு பிடிச்ச போலீஸை விட அவங்க கைப்பற்றுறாங்களாம். குற்றவாளி தரப்பு கைப்பற்றி தங்களுக்கு ஆதரவாக அதை வச்சுக்கிறாங்களாம். காவல்துறையோட எதிர்த்தரப்பு எவ்வளவு வேகமாக தங்களுக்கு சாதகமான ஆதாரங்களை எல்லாம் மகிழ்ச்சியோட கூட்டு போறாங்க ஹோட்டலுக்கு. சிசிடி கேமரால இருக்கான். அவர்கள் கைப்பற்ற முடியுது, நம்ம போலீஸ் இவர்கள் கைப்பற்ற முடியல. இதெல்லாம் வேதனையா நான் பகிர்ந்துக்கிறேன். 2வது வந்து இந்த வழக்கை சென்னை நீதிமன்றத்தில் நடத்தக்கூடாது, விழுப்புரம் நீதிமன்றத்தில் மாற்றணும். நம்முடைய குஜராத் வழக்கே வந்து மும்பையில மாத்தி நடத்தணும். மேலவாள முருகேசன் வழக்கு இங்க நடத்த முடியலன்றதுக்காக சேலத்தில் நடத்தணும். சேலத்துல வந்து கோகுல்ராஜ் வழக்கு நடத்த முடியலன்றதுக்காக தான் மதுரையில் நடந்துச்சு. அது மாதிரி சென்னையில வந்து இந்த வழக்கு நடத்தக்கூடாது. தமிழ்நாடு கவர்மெண்ட் இமிடியேட்டாக இது நடவடிக்கை எடுத்து அவங்களே ஒரு ஆர்டர் போட்டு அப்ளிகேஷன் போட்டு பாப்பா கிட்ட சைன் வாங்கி அந்த வழக்கை சென்னையில இருந்து விழுப்புரம் கோர்ட் மாற்றுவதற்கான நடவடிக்கை எடுக்கணும். 2வது மூத்த வழக்கறிஞர் பாப்பா மோகன் அவர்கள் நாங்கள் கேட்டிருக்கிறோம். எங்கள் சார்பாக அவரும் ஒத்துக்கிட்டாரு, இந்த வழக்கை வந்து நான் நடத்த தயாரா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவரும் சொல்லிக்கிட்டாரு. அதனால ஸ்டேட் கவர்மெண்ட் பிபி மேல எங்களுக்கு நம்பிக்கை கிடையாது. அது எப்படி இருப்பாங்கன்னு தெரியும். ஆளுங்கட்சிக்கு சார்பாக தான் எல்லா பிபியுமே இருக்காங்க, பப்ளிக் ப்ராசிக்யூட்டர். இதை நான் இது வந்து மறைமுகங்கள டைரக்டாக நான் கிரிட்டிசைஸ் பண்றேன். ஏன்னா பார்ட்டி பேஸ்ட் ஆட்கள் தான் வந்து இன்னைக்கு பிபியா இருக்கிறாங்க பெரும்பாலும். அதனால இந்த வழக்கை பாப்பா மோகன் நடத்தணும். அது இல்லாம நிறைய ப்ரொவிஷன்ஸ் வந்து இதில் விடுபட்டிருக்கு. எஸ்சி ஆக்ட்ல வலுவா இல்லை. அந்த எஃப்ஐஆர்ல பாக்குறோம் கண்டென்ட் ஸ்ட்ராங்கா இருக்கு, செக்ஷன்ஸ் வீக்கா இருக்கு. செக்ஷன் 31H பாண்ட் லேபர், குறைந்த ஊதியம் அதிக உழைப்பு, அப்படி போட்டாலே 31H போடணும் ஒரு செக்ஷன் இருக்கு. அது வந்து இதுல மிஸ்ஸிங். 2வது 325A ஒரு செக்ஷன் இருக்கு. அதான் ரொம்ப கொடுமையான ஹீனஸ் கிரைம், கொடூர குற்றங்கள் நடந்துச்சுன்னா இந்த வழக்கெல்லாம் போடலான் இருக்கு. இப்ப இந்த வழக்குல அந்த 325A கிடையாது. 3 and R&S எடுத்துக்கிட்டா ரொம்ப மைல்டு செக்ஷன். அது ஒரு பெரிய சீரியஸ் கிரைமா பார்க்க மாட்டாங்க, ஹீனஸ் கிரைமா பார்க்க மாட்டாங்க. இதையெல்லாம் தமிழ்நாடு அரசு கவனத்தில் எடுத்துக்கணும். இது போக நாங்க வந்துட்டு இந்த 10 நாள்ல இருந்ததெல்லாம் நாங்க ஒரு இது சொல்லியிருந்தோம். இது பிணையில வர்ற மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்துச்சுன்னு சொன்னாங்க. அந்த பாப்பா கிட்ட அசூரன்ஸ் கொடுத்துருந்தோம், அவங்களை சிறைக்கு அனுப்பாம உங்களை கொண்டு போய் நாங்க உளுந்தூர்பேட்டையில வந்து விடமாட்டோன்றது முன்னாடி சொல்லியிருந்தோம். அதனால இன்னைக்கு சிறைக்கு அனுப்புனது வந்து ஒரு விதத்துல வந்து ஒரு ஆறுதல். இது வெற்றிலாம் கிடையாது. இது போக எந்த லோக்கல் மினிஸ்டரும் வந்து பார்க்கல, எந்த லோக்கல் மினிஸ்டரும் பார்க்கல, எந்த சட்டமன்ற உறுப்பினரும் வந்து பார்க்கல. இதுல ரொம்ப வருத்தத்தோட இருக்கிறேன்.
பாக்காட்டினாலும் பரவாயில்ல, இடையூறு பண்ண கூத்து நடந்துச்சு. சோ இதெல்லாம் கடுமையாக கண்டிக்கத்தக்கது. தமிழக அரசினுடைய விசாரணை போக்குகள் எங்களுக்கு திருப்தி அளிக்காத பட்சத்தில் அதுல அரசியல் கூடி இருக்குமானால் நாங்கள் இந்த வழக்கினை சிபிஐக்கோ இல்லாட்டினா எஸ்ஐடி என்று சொல்லக்கூடிய ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் தமிழக சாராத மற்ற போலீசாருக்கு கொண்டு போவதற்கான வேலைகள்ல எங்க எவிடன்ஸ் அமைப்பு தொடர்ந்து ஈடுபடும். எங்களுக்கு நான் ஃபஸ்ட்டு எவிடன்ஸ் எங்களுக்கு ஆதரவாக இருந்து இவ்வளோ தூரம் எங்களுக்கு கொண்டு வந்தது அவங்க தான். அரசுக்கும் நன்றி சொல்கிறேன் அவங்க கைது பண்ணதுக்காக. இது மட்டும் போதாது, அவங்கள கைது பண்ணிட்டாங்க அப்படின்றதுக்காக விட முடியாது. வழக்கு பதிவு போட்டிருக்கோம், குற்றவாளிகள் குற்றம் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கான தண்டனையை அரசு என்னன்னு வழக்கு பதிவு போட்டிருக்கோம், அதை பார்த்து அவங்களுக்கான தண்டனையை கொடுக்கணும். என்ன மாதிரி குழந்தைங்க நிறையா இடத்துல வேலை செய்கிறாங்க, அவங்களெல்லாம் மீட்டு அவங்களுக்கான படிப்பு வந்து அரசு வழங்கணும். இனிமேலும் ஒரு குழந்தைக்கு வந்து இந்த மாதிரி நடக்கக்கூடாது, அது சொல்லிக்க விரும்புகிறேன். இது அரசு கண்டிப்பாக இதை பார்க்கணும், இது செய்யணும், இந்த வேலையை முக்கியமாக செய்யணும். என்ன மாதிரி நிறைய குழந்தைங்க வேலை செய்கிறாங்க, அவங்களுக்கும் இந்த மாதிரி நிறைய கொடுமை நடக்கும், அது யாரும் வெளியே சொல்லாமல் இருக்கிறாங்க. ஒரு பொண்ணு நான் வந்து சொல்லிட்டேன், என்னால் இந்த கொடுமையை வந்து இதுக்கு மேலே எந்த குழந்தைக்கும் நடக்கக்கூடாது அப்படின்றனால சொல்லிட்டேன். நிறைய குழந்தைங்க இன்னும் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கிறாங்க. ஆல்மோஸ்ட் எல்லா குழந்தையுமே படிப்புக்காக வீட்டில் கஷ்டம் அப்படின்றதுக்காக தான் போகிறாங்க. அரசு இதை பார்த்து குழந்தைங்க எல்லாத்தையும் மீட்டு அவங்களுக்கான படிப்புனை கொடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். இல்லை, இப்போ கம்மா நாங்கள் நம்ம எல்டிசியில் தான் பேசியிருக்கிறோம். அவங்க இப்போ மதுரையில் தான் படிக்க வைக்கலான்னு, ஹாஸ்டலில் சேர்த்து படிக்க வைக்கலான்னு ஒரு இதில் இருக்கிறோம். தம்பியும் படிக்க வைக்கலான்னு முயற்சியில் இருக்கும். அவங்க தம்பி 11th படிக்கிறாரு, அவரையும் படிக்க வைக்கலாம். ஏன் இந்த அரசு வந்து கவனத்துல எடுத்துக்காம இருக்கிறாங்கன்றதுதான் தெரியல. அப்போ குழந்தைங்க நிறைய குழந்தைங்க இந்த மாதிரி கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, எத்தனையோ கேஸ் எடுத்து நடத்துறாங்க, பாக்குறாங்க, எல்லாத்தையும் கவனத்துல எடுத்துக்கிறாங்க. ஆனா இது ஒரு கேஸாவே கவனத்துல எடுக்காம இருக்கிறாங்க. அரசு யாருமே கவனத்திலேயே எடுக்காம இருக்கிறாங்க. இது ஒரு விஷயமாவே பார்க்காம ஏதோ நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே இருக்கிறாங்க. இது முக்கியமா கவனத்துல எடுத்து அவங்களுக்கான தண்டனையை வழங்கணும். இந்த மாதிரி இன்னொரு கொடுமை வந்து நடந்துடக்கூடாது. இதே மாதிரி இந்த மாதிரி பிரச்சனை வந்து திரும்பவும் நம்ம தமிழகத்துல வந்து பார்க்க கூடாது, எந்த குழந்தைக்கும் நடக்க கூடாது. முக்கியமா அதை சொல்லிக்க விரும்புறேன் நான். எல்லாத்துக்கும் நன்றி சார். எனக்கு என் பொண்ணுக்கு ஏற்பட்ட நிலைமை எந்த பொண்ணுக்கு பாதிப்பு வரக்கூடாது. அரசுக்காரங்க என்ன முடிவு எடுக்கணும்னா உங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்தாகணும். எங்களாட்ட ஏன் குடும்பக்காரங்க யாரும் கஷ்டப்படக்கூடாது. கொஞ்சம் ஸ்டெப்பு எடுத்து அது என்னான்னு கொஞ்சம் எல்லா குழந்தைகளுக்கும் சப்போர்ட்டாக இதே உங்களால் முடிஞ்ச உதவி அரசு பண்ணி தீரணும். நாங்கள் எங்கள் பொண்ணு கஷ்டப்பட்ட மாதிரி எந்த குழந்தைங்க இந்தமாரி நடக்கக்கூடாது. அப்புறமா அவங்களுக்கு தண்டனை கண்டிப்பாக வாங்கி கொடுத்தாகணும். எங்களுக்கு பாதுகாப்பு வேணும். நான் 7 மாசமா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நான் வேலை செஞ்சேன். அதுக்கான ஊதியம் இன்னமும் எனக்கு கொடுக்கல. அது மட்டும் அரசு எனக்கு வாங்கி கொடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா நான் வந்து போயிட்டு ஏனோ தானோன்னு இருந்துட்டு வரல, நான் ரொம்ப கஷ்டத்தை அனுபவிச்சேன். அவங்க அவ்வளோ சித்திரவதை பண்ணியும் நான் வேலை செஞ்சேன், ரொம்ப கடுமையாக வேலை செஞ்சேன். நான் படிப்புக்காக தான் அந்த வேலையே செஞ்சது. அது என் படிப்புக்காவது அது ஹெல்ப்பாக இருக்கும். யாரும் ஹெல்ப் பண்ணலன்னா கூட நான் வேலை செஞ்ச காசாவது எனக்கு படிப்புக்கு ஹெல்ப்பாக இருக்கும். நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செஞ்சேன். அந்த ஊதியத்தை மட்டும் அரசு எனக்கு வாங்கி கொடுக்கணும். என்னோட டிசி, மார்க் ஷீட் இதெல்லாம் உடனடியாக எனக்கு வாங்கி கொடுக்கணும். ஏன்னா அது இருந்தால் தான் என்னால் இன்னும் படிக்க முடியும், படிப்புக்கான மேல் படிப்புக்காக யூஸ் பண்ண முடியும். நான் அந்த ஊதியமும் நான் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டதுக்கான ஊதியமும் என்னோட டிசி, மார்க் ஷீட் மட்டும் அரசு உடனடியாக வாங்கி கொடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். அங்க எஸ்சிசி கேஸை பொறுத்தவரை எங்களுக்கு இன்டிமேஷன் கொடுக்கணும். நம்ம சார்பா நம்ம வழக்கறிஞரை வச்சு கவர்மெண்ட் வந்து அப்ஷன் தெரிவிப்பாங்க, இருந்தாலும் நம்ப முடியாது. பாப்பா அவங்க ரேகாவையும் எங்க கூப்பிட்டு போயிட்டு நேரடியாக அப்ளிகேஷன் தெரிவிப்போம். நம்ம அவரோட தனி அட்வொகேட்டை வச்சு இது வந்து எதிர்ப்பு தெரிவிப்போம். கண்டிப்பாக நடக்கும். அது அந்த பெயில் பெட்டிஷன் வர்றப்ப அவங்கள பிரிசல்லேருந்து கூப்பிட்டு வருவாங்க.
இது போக 164 ஸ்டேட்மெண்ட் ரெக்கார்ட் பண்ணணும்னு விரும்புகிறோம் நாங்கள். அவங்கக்கிட்ட வந்துட்டு என்னென்ன நாளை பின்ன வந்துட்டு அது என்ன வேணாலும் நடக்கும் சார்ஜ் ஷீட்டில். அதனால் வந்து இது 164 ஸ்டேட்மெண்ட் வந்து நீதிமன்றம் ரேகாவுடைய வாக்குமூலத்தை வந்து முழுமையாக பதிவு செய்ய வைக்கும். நாங்கள் அதுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுக்குறோம். அவங்க என்னைக்கு அது சம்மன் போட்டு அழைத்தாலும் கூட நாங்கள் கொடுக்க தயாராக இருக்கிறோம். நாங்கள் இந்த அளவுக்கு திறமையாக பேசுகிறோன்னா எங்களுக்கு வந்து எடம் சார் இவரோட சப்போர்ட்டால தான் நாங்கள் இந்த அளவுக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். எங்களுக்குன்னு உதவி பண்ணுறவங்க யாரும் கிடையாது. இந்த சார் இல்லைன்னா நாங்கள் இந்த அளவுக்கு வந்திருக்க முடியுமான்னு எனக்கு நினச்சி கூட பார்க்க முடியாது. இவர் தான் எல்லாமே எங்களுக்கு இப்போதைக்கு ஆறுதல், எல்லாமே சப்போர்ட்டு, தைரியம் கொடுக்குறது எல்லாமே இந்த சார் தான். இவர் எங்களுக்கு கடவுள் மாரி. வளர்ந்தனாலும் பரவாயில்ல, பாதிக்கப்பட்ட பெண்ணிட்ட வந்து ஒரு ஆறுதலா ஒரு 4 வார்த்தை பேசினா அவங்க மீண்டு வந்துருவாங்க அப்படின்ற ஒரு இது கூட அரசாங்கத்துக்கு இல்ல. நாங்க வந்து கேட்கல, இது கொடுங்க அது கொடுங்க எப்படின்னு கேட்கல. குற்றவாளிகளுக்கு தண்டனை கொடுங்கன்னு தான் கேட்கறோம். அதுவுமே செய்ய முடியாத சூழ்நிலையில இருக்கிறாங்க. அப்ப ஏழையா இருக்கிறவங்க வந்து கேஸ் போடுறாங்க. அப்ப அவங்க கஷ்டப்பட்டனாலதான் கேஸ் போட்டு அவங்களுக்கு தண்டனை கொடுங்கன்னு சொல்றாங்க. அது ஏன் அரசு மறுக்குதுன்னு தான் எனக்கு தெரியல. அப்போ பணம் இருந்தால் மட்டும்தான் சப்போர்ட் பண்ணுவாங்களா அரசு? அப்போ எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்களா? இவ்வளவு தூரம் நாங்க இவ்வளவு தூரம் தைரியமா பேசுறோம் அப்படின்னா எவிடன்ஸ் அமைப்பு எங்களுக்கு அவ்வளவு ஆதரவு கொடுத்து அவ்வளவு தூரம் எங்களுக்கு அந்த அந்த இன்சிடென்ட்ல இருந்து என்னை வெளியே எடுத்துட்டு வந்து இவ்வளவு தூரம் என்னை பேச வச்சிருக்காங்க. அவ்வளவு தைரியத்தை கொடுத்து பேச வைக்கிறாங்க. அதையே அரசாங்கம் பண்ண மாட்டேங்குதுன்னு தான் தெரியல. நானும் இந்த தமிழகத்துல நானும் ஒரு குடிமகள் அப்படிதான். ஆனா அது தமிழகத்துல இருக்க அரசாங்கம் அதை ஏத்துக்க மறுக்குது. எதனால? அவங்க வசதியா இருக்கிறதாலயா இல்ல நாங்க ஏன் மாட்டாங்க? அப்ப வசதியா இருக்கிறவங்களுக்கு மட்டும் தான் சப்போர்ட் பண்ணுவாங்க அதிகாரிகளா? அப்ப இல்லாதவங்க எல்லாம் பண்ண மாட்டாங்களா? விமன் கமிஷன் பேசினாங்க. ஆக்சுவலி அவங்க வர்றது வந்து இன்னைக்கு வர மாதிரி சொல்லியிருந்தாங்க. அவங்க வந்து நான் வந்து தனியாக ஒரு ரொம்ப அக்கறையோடு தான் கேட்டாங்க. ஸ்டேட் விமன் கமிஷன் அவங்கள வந்து சென்னை கூட்டு போகிறதுனால அது அந்த என்கொயரி உங்களை அட்டன் பண்ண வைக்க முடியல. அவங்க நான் நேரம் இங்கேயே வரேன்னு தான் சொல்லியிருந்தாங்க. நேஷ்னல் எஸ்சிஎஸ்டி கமிஷன் வந்து இன்டர்வென்ட் பண்ணியிருக்காங்க. பட் இங்கே பண்ணல, அங்கே காவல்துறையிட போயிட்டு நீங்கள் என்ன ஏன் ஆக்ஷன் எடுக்கல அப்படின்னு நேஷ்னல் எஸ்சிஎஸ்டி கமிஷன் கேட்டதுனால தான் அந்த 3 தனிப்படை அன்னைக்கு போடப்பட்டது. கமிஷன்ஸ் வந்து அங்கே போய் கேட்டதுனால தான் போடப்பட்டது. அதுக்கப்புறம் எதிர்கட்சிகள் மற்ற அமைப்புகள் எல்லாரும் வலுவாக குரல் கொடுத்தது ஒரு முக்கியமான இடமா பார்க்குறோம். குறிப்பாக ஊடகங்கள், அது மெயின் ஸ்ட்ரீம் ஊடகமாக இருக்கட்டும், சோசியல் மீடியாவாக இருக்கட்டும், நிறையா